ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட என்னுடைய வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறதே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பே இல்லையே, நான் எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் அந்த பிரயாசத்துக்குரிய பலன் கிடைக்கவில்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உன் வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையை மாற்றி நிறைவானதை உனக்கு கொடுக்க போகிறேன். உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்ய போகிறேன். ஏன் கவலைப்பட்டு கலங்குற? நீ கலங்க வேண்டாம். நான் உனக்கு தகப்பனாக இருக்கிறேன். நான் உனக்கு நல்ல சகோதரனாக இருந்து இந்த நாளில் உன்னை வழி நடத்த போகிறேன். நீ பயப்படாத அப்படின்னு சொல்கிறவர் இந்த நாள் நம்ம கூட இருக்கிறாரு. பயப்படாதீங்க. வாசிக்கிறேன் கேளுங்க. ரூத் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இப்போது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். இப்போது மகளே, மகனே பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் இந்த நாளில் நம்மளை பார்த்தோம் சொல்கிறார், மகனே மகளே பயப்படாத, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன், உன் வெறுமையெல்லாம் மாற்றி போடுவேன். இங்கே ரூத்துடைய வாழ்க்கையில் ஒரு வெறுமையான சிச்சுவேஷன், ஒரு வெறுமையான ஒரு சூழ்நிலை. அந்த வெறுமையான சூழ்நிலையில் தான் அங்கே போவாஸ் அவளை பார்த்து சொல்லுகிறதை பார்க்குறோம், மகளே பயப்படாத, உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. வேண்டியதெல்லாம் கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு செயல்படுத்த போகிறார். எதெல்லாம் வேணும்னு சொல்லி எதிர்பார்க்கீங்களோ அத்தனை காரியங்களையும் தேவன் செயல்படுத்துவார். எதெல்லாம் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறீங்களோ அந்த காரியத்தை தேவன் செய்வார். என் பிள்ளைய இப்படி படித்து ஒரு நல்ல வேலைக்கு போனால் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிங்களா? அதை நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். எனக்கு இப்படி ஒரு வீடு கட்டினா நல்லா இருக்கும் அப்படி சொல்லி யோசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுப்பார். இந்த நாட்களில் ஒவ்வொரு காரியத்திலும் தெய்வனுடைய கரம் ரூத்தோடு இருந்தது போல் இன்றைக்கு உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு வேண்டியதெல்லாம் அவர் செய்யும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். இந்த வருடத்தின் கடைசியிலே கடந்து வந்திருக்கிறோம். 26க்குள்ளாய் நாம் கடந்து செல்ல போகிறோம். அதற்கு முன்பாக ஆண்டவர் சொல்றார், நீ வேண்டியபடியெல்லாம் நான் உனக்கு செய்வேன், நீ பயப்படாத, மகனே பயப்படாத, ஏன் அழுகிற? என் வெறுமையை நீர் மாற்றி போட மாட்டீரா என்று சொல்லி நீ கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாயா? என் வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறது ஆண்டவரே. 2025 கடந்து போய்விட்டது. 26வது ஆண்டுக்குள்ளாய் நான் பிரவேசிக்க போகிறேன். எப்போ தான் என் சூழலை மாறுமோ, எப்போ தான் என் வெறுமை மாறுமோன்னு சொல்லி கலங்கி தவிக்கிறாயா? ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சிலர், உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்ய போகிறேன். கனவுல விட்டு என் பிள்ளை பிரிஞ்சிருக்காளே, எப்போ அவள் கூட சேர்ந்து வாழுவா அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடு இருக்கீங்களா? நிச்சயமாய் கர்த்தர் இந்த நாளிலே அந்த பிரிந்த குடும்பங்களை இணைப்பார். நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறபடியினால அவர் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாளில் உங்களை பலப்படுத்துவார். உங்கள் வெறுமையான சூழ்நிலை, உங்கள் குடும்பத்தில் இருக்க வெறுமையான சூழ்நிலை இன்னைக்கு மாறப்போகிறது. பயப்படாதீங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் கூட தகப்பனே துதிக்கிற சூத்திரிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா வாழ்க்கையில் இருக்க எல்லா வெறுமைகளையும் மாற்றி இந்த நாளில் தகப்பனே அவர்களுக்கு வேண்டிய படியெல்லாம் நீர் செயல்படுத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாட்கள் அவர்கள் எதை எதிர்பார்த்து உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ அந்த காரியத்தை அப்படியே நீர் செய்வீராக ஆண்டவரே. இந்த நாளில் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற ஆண்டவரே. நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்ன வார்த்தையின்படி ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.